தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தனியார் மதுபான பாரை மூட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர் ஒருவரின் கையை கடித்த தாவேக்க நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருபிரசாத். வணக்கம் குருபிரசாத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர் ஒரு காவலர் கையை கடித்த விவகாரத்தில் 5 பேர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் புதிதாக திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடத்தை, அதாவது மணமகிழ் மன்றம் அகற்றக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நுழைவாயில் கயிறு கட்டி பாதுகாப்பில் இருந்த காவல்துறை மீறி உள்ளே நுழைந்த திடீரென மதுபான கூடத்தில் மது தாக்குதல் நடத்தினர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் நகரத்தின் மீது ஏறிய தாவேகா தொண்டரை கீழே இறக்கினார். அப்போது திடீரென தாவேகா தொண்டர் ஜெமினி காவலர் கையை கடித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜெமினியை பாலக்கோடு காவல்துறை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஜெமினி, ஜெயபிரகாஷ், கணேசன், கிருஷ்ணன், வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேரை பாலக்கோடு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பாலக்கோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.